அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி. இந்த ஊரில் வந்து நடுகள் கிடைக்குமான்ட்டு நானும் எவ்வளவோ தேடி பார்த்துருக்கேன். இத்தனை வருஷம் நானே இருந்திருக்கேன். ரொம்ப ஆச்சரியம். யதார்த்தமாக நான் வந்து சாமி மூட போகிற இடத்துல பார்க்குறேன். ஆனால் இத்தனை வருஷம் அங்கே நான் ஏதோ ஒரு கல் நட்டு நட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பக்கத்தில் அது நடுகள். ஒரு வீரன் வந்து ஒரு வாழை வச்சுக்கிட்டு கழுத்தை அரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி கல்வெட்டு செய்யலாம் படிக்க முடியல. நான் போய் தண்ணியெல்லாம் கொண்டு போய் ஊற்றி அலசி பார்த்தேன். கிட்டத்தட்ட பாதி புதைக்கப்பட்ட நிலையில் இருக்குது. இதை நான் யார்கிட்ட இங்கே வந்து இன்னும் சரியாக விசாரித்து பார்த்தேன். யாரும் சரியாக தெரியல. அதை பற்றி வேறு முயற்சி ஒரு 2-3 பேர்கிட்ட பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து வெளியில் எடுத்து பின்னாடி எதுவும் கல்வெட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு அந்த எடுத்ததெல்லாம் காமிக்கிறேன். அந்த நடுகளை பாருங்கள். ஆனால் அந்த நடுகளோட அமைப்பெல்லாம் பார்த்தா 10லேருந்து 11ஆம் நூற்றாண்டு இக்காலகட்ட நடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வீரனை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாழை வச்சு சைடு கொண்ட கழுத்தை அரிஞ்சிக்கிறது அப்படின்னு. ஏன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் திருத்துறைப்பூண்டி பகுதியில் இது சோழர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டாக இருந்த பகுதி தான். அப்படிங்கும்போது இங்கே வந்து ஆணிரை கவருதல், அதாவது கால்நடைகளை வந்து திருடுறதுக்கு வருவாங்கள்ல, அவங்கக்கிட்டேருந்து சண்டையிட்டு இதில் மரணம் அடைகிறது. அப்படி இல்லை நவகண்டம் அரிகண்டம் சொல்லுவாங்கள்ல, அதாவது அந்த ஊர் நலனுக்காகவோ இல்லை அந்த நாட்டு மன்னனோ போரில் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை பலியிடுறது அப்படி இருக்கலாம். அந்த அமைப்பை பார்த்தா தெரியும், கழுத்தை வெட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சைடில் வந்து ரத்தம் வடிகிற மாதிரி அந்த இதெல்லாம் கிளியராக தெரியுது. அந்த அளவுக்கு நடுவில் அருமையான நடுவுலாம். ஆனால் எழுத்துக்கள் வந்து இந்த எல்லாம் செதஞ்சு கொடுக்கிறத அதை வெளியில் எடுத்து பார்த்தா தெரியும். அது நான் சில பேர் சொல்லியிருக்கேன். முயற்சி பண்ணி அதை வந்து எடுத்த பிறகு அதை என்ன செய்யுது. சரி, இந்த வீடியோ எப்படி தான் மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் விட்டு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.